லூயா. இந்த இரண்டாவது நாளில் தேவ சமூகத்தில் வரும்படியாய் தேவன் நமக்கு பெரிய கிருபை செய்திருக்கிறார். இந்த வருடத்தினுடைய தொடக்கத்தில் முதலாவது மாதத்திலேயே நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து அவருடைய வார்த்தையை கேட்டு நம்மை ஆயத்தப்படுத்துவது என்பது ஒரு மிகுந்த ஆசீர்வாதமான காரியம். தாவீது சொல்கிறாரு, ஆகாமிய கூடாரத்தில் 1000 நாள் வாசமாயிருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தினுடைய பிரகாரங்களில் வாசமாயிருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன். நம்ம உலகத்தில் பல காரியங்கள் செய்யலாம், ஆனால் தேவ சமூகத்தில் இந்த 7 நாட்களும் நாம் ஒதுக்கி வைத்திருக்கிற இந்த நேரங்கள் மிகவும் விலையேறப்பெற்ற நேரமாக இருக்கிறது. இது நம்முடைய விடுதலையின் நேரமாய் மாறப்போகிறது, ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற நேரமாய் மாறப்போகிறது, கட்டுகளை அவிழ்க்கிற நேரமாய் மாறப்போகிறது. ஆண்டவர் நம்மை சார்ஜ் பண்ண போகிறாரு. முதலாவது மாதத்தில் நம்ம சார்ஜ் பண்ணால் 12 மாதமும் ஓடக்கூடிய பலனை ஆண்டவர் நமக்கு கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? மீண்டுமாய் நாம் வாசிக்கலாம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். உசியா ராஜாவினுடைய காரியத்தை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அவன் சின்ன வயசுள்ளவன், 14 வயது உள்ளவனாக இருந்தான். அவன் ராஜ்யபாரத்துக்கு வந்த உடனே முதல்ல செஞ்ச வேலை புறப்பட்டு போய் யுத்தம் செய்ய ஆரம்பித்தான். யுத்தம் செய்யாமல் சத்துருவை முறியடிக்க முடியாது. யுத்தம் செய்யாமல் சத்துருவின் கோட்டையை தகர்க்க முடியாது. யுத்தம் செய்யாமல் அலங்கத்தை இடிக்க முடியாது. ஆண்டவர் நம்ம யுத்த புருஷர்களாக இந்த நாளில் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இவன் புறப்பட்டு போய் அந்த பெலிஸ்தீருடைய தேசத்தில் போய் யுத்தம் பண்ணுறான். பெலிஸ்தீருடைய தேசத்தில் யுத்தம் பண்ணி காத்தின் அலங்கத்தையும் யப்னேயின் அலங்கத்தையும் அஸ்தோத்தின் அலங்கத்தையும் இடித்து போட்டு அஸ்தோத் நாட்டிலும் பெலிஸ்தீருக்குள்ளும் உள்ள பட்டணங்களை கட்டினான். ஹல்லேலூயா. அப்போ யுத்தம் செய்து தங்களிடத்திலிருந்து அபகரித்த அல்லது தங்களை உபத்திரவப்படுத்தின எதிரியினுடைய பாளையத்துக்குள்ள போய் அபகரிக்கிறதற்காக ஒரு யுத்தம் செய்ய ஆரம்பித்தான். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, பூமியும் அதனுடைய நிறைவும் கர்த்தருடையது, உலகமும் அதனுடைய குடிகளும் கர்த்தருடையது. கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை பிசாசு அபகரித்து வைத்திருக்கிறான். இன்னும் ஆவிக்குரிய நிலைமையில நம்ம யோசிச்சு பார்த்தா, தேவன் சிலுவையில் நமக்கு பலவிதமான ஆசீர்வாதங்களை எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். இனி ஒரு ஆசீர்வாதம் சிலுவையில் இல்லை, எல்லாம் முடிந்ததுன்னு சொல்லி சகலத்தையும் முடித்து வைத்தார். ஆனால் ரட்சிக்கப்பட்டதுக்கு பிற்பாடு சபைக்கு வருகிறோம், ஆராதிக்கிறோம், தேவனை மகிமைப்படுத்துகிறோம், ஊழியம் செய்கிறோம். ஆனாலும் சில இடங்களில் பிளாக் ஆயிருந்து கொண்டே இருக்கிறது. சில இடங்களில் இந்த எதிரி அவன் அபகரித்து வைத்திருக்கிறான். சில இடங்களில் சுதந்திரமாய் நம்மால் செயல்பட முடியல. சில இடத்தினுடைய ஆசீர்வாதங்களை நாம் அனுபவிக்க முடியாதபடி தடுத்து கொண்டே இருக்கிறான். ஒருவேளை 2023 வரைக்கும் அதை அனுமதிச்சிருக்கலாம். ஆனால் 2024 நீங்கள் புறப்பட்டு போய் யுத்தம் செய்ய போகிறீர்கள். எதிரியினுடைய பாளையத்தில் எனக்கான ஆசீர்வாதம் அங்கே இருக்கிறது என்று சொன்னால் அதை பார்த்து கொண்டு ஒரு தேவ பிள்ளையால் சும்மா இருக்க முடியாது. அவனுக்கு வயசு கம்மியா இருக்கலாம், அவன் புறப்பட ஆரம்பிச்ச உடனே அவனுக்காக சிலுவையில் ஆசீர்வாதங்களை வாங்கி வைத்த ஆண்டவர் அங்கே புறப்பட ஆரம்பிப்பார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நீங்க யுத்தம் பண்ணுவதற்கு தயாராக இருந்தால் கர்த்தர் உங்க கையில எதிரியை ஒப்பு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் யுத்தம் பண்ணாதபடி ஆண்டவரை பார்த்து கொண்டு, ஆண்டவரை நீங்க வாங்க வாங்க அங்க கூப்பிட்டு இருந்ததுனால தான் நம்மால ஜெயிக்க முடியல. 2024 நீங்க யுத்த புருஷர்களா எழும்ப போறீங்க, யுத்தம் செய்ய போறீங்க, சத்துருவை முறியடிக்க போறீங்க, அலங்கத்தை இடிக்க போறீங்க, கொள்ளையடித்ததெல்லாம் வாரி கொண்டு வர போறீங்க. ஆண்டவர் உங்களை அபரிவிதமான ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. இப்போ இவன் பாருங்க, நேற்றைக்கு நம்ம இதை தியானிச்சோம். 4வது வசனம் 5வது வசனத்துல, அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். நீ எதிரியினுடைய அலங்கத்துக்குள்ள போய் எதிரியினுடைய கோட்டையை தகர்த்து உங்களுடைய ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதனுடைய முதல் படி கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்ய வேண்டும். நேற்றைக்கு நம்ம தியானிச்சோம். 2வது, எதிரியை நீங்க தாக்க வேண்டும், எதிரியினுடைய அலங்கத்தை இடிக்கணும் அப்படின்னு சொன்னா 5வது வசனத்துல தேவனை தேடுவதற்கு
மனதிணங்க வேண்டும். அந்த வசனத்தில் கீழே சொல்லப்பட்டிருக்குது, அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை என்ன பண்ணாரு? வாய்க்க செய்தார். நிறைய நேரத்தில் நம்ம காரியங்கள் வாய்க்க மாட்டேங்குது, காரியங்கள் அனுகூலமா நடக்க மாட்டேங்குது. ஆண்டவர் சொல்றாரு, நீ கர்த்தரை தேடினால், கர்த்தரை தேடுவதற்கு உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தால் காரியங்களை வாய்க்க பண்ணுவதற்கு அவர் உங்களோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா. இன்றைக்கு 6வது வசனத்துல, அவன் புறப்பட்டு போய் பெலிஸ்தியரோடு யுத்தம் பண்ணினான். இன்னைக்கு யுத்தம் பண்ணுகிறதனுடைய, யுத்தம் பண்ணி ஜெயிக்கிறதுக்குரிய 3வது காரியம் என்னவென்றால், இவன் பெலிஸ்தியரோடு யுத்தம் பண்ணுகிறான். பெலிஸ்தியர் என்றால் யார்? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வர்றாங்க, அந்த வனாந்தரத்தில் நடந்து வர்றாங்க. இவங்க ஈஸியா கானான் தேசத்துக்குள்ள போயிருக்க முடியும். ஆனால் இவர்கள் கானான் தேசத்துக்கு நேர்வழியாய் போகாமல் சுற்றி போனதனுடைய பல காரியத்தில் பிரதானமான ஒரு காரியம் என்ன தெரியுமா? இந்த பெலிஸ்தியர்கள். இந்த பெலிஸ்தியர்கள் அந்த நாட்களிலேயே இராணுவத்தில் மிகவும் பலசாலிகளாக இருந்தார்கள். இந்த பெலிஸ்தியர்கள்கிட்ட இருப்பு ஆயுதங்கள் நிறைய இருந்துச்சு, இரும்பு ஆயுதங்கள். இந்த பெலிஸ்தியர்கள்கிட்ட ரதங்கள் இருந்துச்சு. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் கிட்ட கால்நடையாய் வந்துட்டு இருக்கிறாங்க எல்லாரும். இவங்க கிட்ட ரதம் இல்லை, இரும்பு ஆயுதங்கள் இல்லை, இவங்களுக்கு யுத்த பழக்கம் கிடையாது. 430 வருஷமாய் அடிமைகளாகியே தான் இருந்தாங்க. அவங்க நடந்து வரும்போது இந்த பெலிஸ்தியர்களை நேருக்கு நேர் எதிர்கொண்டால் அங்கே பெரிய பிரச்சனையாகும், அங்கே சாவுதான் நடக்குமே ஒழிய ஜெயிக்க முடியாது. அதனால இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் பைபாஸ் பண்ணி கூட்டிட்டு போறாரு. நீ நேரடி அங்கே அட்டன் பண்ணாத, நீ சுற்றி வா. இந்த பெலிஸ்தியர்களுடைய அந்த தேசத்தில் 5 வகையான பட்டணங்கள் இருக்குதான். காசா, அஸ்தோத், அஸ்கலோன், எக்ரோன், காத். 5 வகையான பெரிய பட்டணங்கள் இந்த பெலிஸ்தியாவுடைய தேசத்தில் இருக்கிறது. இந்த 5 வகையான பட்டணத்திலும் இவர்கள் பலசாலிகளாக இருந்தார்கள், இராணுவ வீரர்களாக இருந்தார்கள், யுத்த புருஷர்களாக இருந்தார்கள், இரும்பு ஆயுதங்களை கையில் வைத்திருந்தார்கள், ரதங்களை வைத்திருந்தார்கள். அவர்களோடு எதிர்த்து நிற்கிறதற்கு சாதாரண இஸ்ரவேல் ஜனங்களால் முடியாது. ஸோ பைபாஸ் பண்ணி கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போய் இப்போ கானான் தேசத்துக்குள்ள போயிட்டாங்க. இவர்கள் கானான் தேசத்துக்குள்ள போன உடனே யோசுவா கானான் தேசத்தை பகிர்ந்தளிக்கிறார். இவர்களுக்கு தேசத்தை பங்கிட்டு கொடுத்து இவர்கள் தேசத்தில் குடியிருக்க ஆரம்பித்ததற்கு பிற்பாடு நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா இந்த பெலிஸ்தியர்கள் யுத்தம் பண்ண வருகிறார்கள். நிறைய பேர் வந்தாங்க, அதுல பெலிஸ்தியர்களும் பெலிஸ்தியர்கள் யுத்தம் பண்ண வருகிறார்கள். இப்ப பாருங்க, பெலிஸ்தியர்கள் யுத்தம் பண்ண வரும்போது முதல்ல இவர்கள் இராணுவ வீரர்களாக இருந்தபோது இஸ்ரவேல் ஜனங்கள் பெலிஸ்தியர்களை நேருக்கு நேர் எதிர்கொள்ள முடியல. ஆனால் இவர்கள் கானான் தேசத்துக்குள்ள வந்த உடனே இப்ப பெலிஸ்தியர்கள் வருகிறார்கள். பெலிஸ்தியர்கள் வரும்போதும் இஸ்ரவேல் ஜனங்களால யுத்தம் பண்ண முடியல. ஏன்னா இவர்களுக்கு பழக்கம் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக தான் பழகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் பெலிஸ்தியர்களோடு யுத்தம் பண்ணுவதற்கு தேவன் ஒரு வழியை அந்த இடத்துல தெரிந்தெடுத்தார். அந்த வழியை இன்னைக்கு நம்மளும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம், இனியும் ஃபாலோ பண்ண போகிறோம். அந்த வழியில் இன்னைக்கு நமக்கு எதிராக இருக்கிற அலங்கங்கள் எல்லாம் இடிக்க போகிறோம். என்ன வழி அப்படின்னு சொன்னால், நீங்கள் நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தை நீங்கள் வாசித்து பார்த்தா யாரோ ஒரு தலைவனை எழுப்புவார். கிதியோனு, சிம்சோனு, எப்தா, தெபோரா, நிறைய பேர் இருக்கிறாங்க. நியாயாதிபதிகளை எழுப்புவார். பெலிஸ்தியர்கள் வருகிறார்கள், இருப்பு ஆயுதங்கள் இருக்கிறது, இராணுவங்கள் இருக்கிறது, யுத்த புருஷர்களா இருக்கிறார்கள், பலசாலிகளா இருக்கிறார்கள். அவங்க எல்லாம் வந்த உடனே இவர்கள் சாதாரண ஜனங்கள், அப்பதான் யுத்தத்தில் பழக்குகிறார்கள். இவர்கள் எப்படி ஜெயிக்க முடியும்? ஆனா ஒண்ணு வேதம் சொல்லுகிறது, ஒரு தலைவனை எழுப்பி ஆவியானவர் அந்த தலைவனுக்குள்ள இறங்கின உடனே பெலிஸ்தியர்கள் முறியடிக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா.
ஹalleluya, ஹalleluya. ஆண்டவர் சொல்றார், நீ ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து பைபாஸ் பண்ணி நீ போய் கொண்டிருந்திருக்கலாம். சத்துருவை நேரடியாக எதிர்கொள்ள முடியாமல் இருந்திருக்கலாம். சத்துரு உன்னை கலங்கடிக்கும்படியாய் அவன் யுத்த புருஷனாய் வந்திருக்கலாம். இருப்பு ஆயுதங்களை வைத்துக் கொண்டிருக்கலாம். சத்துருவை நேரடியாய் அட்டாக் பண்ண முடியாதபடி இருந்திருக்கலாம். நீங்க பயந்து பயந்து ஓடிக்கொண்டிருக்கலாம். அது ஒரு குறிப்பிட்ட காலம். தேவன் அதை அனுமதிக்கிறார், உங்களை பழக்குவிக்கிறார், உங்களை ஆயத்தப்படுத்துகிறார். ஆனால் 2024 இனி நீ பைபாஸ் பண்ணி போறதல்ல, 1-to-1 அட்டாக் பண்ணும்படி பரிசுத்த ஆவியானவர் உங்க மேல இறங்க போகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அந்த இடத்துல விடுதலை உண்டு. கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல இறங்கினார். கர்த்தருடைய ஆவியானவர் எப்தாவின் மேல இறங்கினார். கர்த்தருடைய ஆவியானவர் சிம்சோன் மேல இறங்கினார். அவர்கள் பலசாலிகளாய் மாறினார்கள். அவனுக்கு 1000 ராணுவங்கள் இருக்கலாம், அவன் ராணுவ வீரனா இருக்கலாம், எதிரி எப்பேற்பட்டவனா கூட இருக்கலாம். ஆனா உனக்குள் இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிறவனை விட பெரியவராய் இருக்கிறார். ஹalleluya. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, 2024 உங்களுக்கு எதிராக இருக்கிற எதிரிகளை கலங்கடிக்க வேண்டும் என்றால், நீ யுத்த புருஷனாய் புறப்பட வேண்டும் என்றால், நீ அலங்கத்தை இடிக்க வேண்டும் என்றால், சத்துருவின் கோட்டையை தகர்க்க வேண்டும் என்றால், அபிஷேகம் இல்லாதபடி உன்னால முடியாது. அபிஷேகம் இல்லாமல் பிசாசை எதிர்த்து நிற்க முடியாது. நீங்க ஜெபிக்கிறவர்களா இருக்கலாம், நீங்க உபவாசிக்கிறவர்களா இருக்கலாம், நீங்க ஊழியம் செய்கிறவர்களா இருக்கலாம், வேதத்தை கரைத்து குடிக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் பாருங்க, எத்தனையோ தேவ பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஆனால் ஒருத்தன் மேல இறங்குறார் ஆவியானவர். யார் மேல ஆவியானவர் இறங்கினாரோ அவன் தான் படைக்கு தளபதியாய் மாறுகிறான். அவன் தான் அணிவகுத்து முன்பாக கடந்து செல்லுகிறான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்க ஜெபிக்கலாம், நீங்க வேதத்தை வாசிக்கலாம், நீங்க ஞானஸ்தானம் பெற்றிருக்கலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் படைக்கு நீங்க தலைமை தாங்க முடியாது. நீங்கள் அணிவகுத்து போக முடியாது. எதிரியை 1-to-1 மீட் பண்ண முடியாது. எதிரி பலசாலியா இருக்கிறான். பிசாசு அவன் தந்திரம் உள்ளவனா இருக்கிறான். பிசாசுக்கு எல்லா அதிகாரமும் இந்த பூமியில இருக்கிறது. இந்த உலகத்தினுடைய அதிபதியாய் அவன் இருக்கிறான். அவனை அட்டாக் பண்ணுனா ஒரே ஒரு ஃபார்முலா, ஒரே ஒரு வழி, அது பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் மட்டுமே. எனக்கு 2024 யாருக்கெல்லாம் அலங்கத்தை இடிக்கணும், நான் யுத்தம் பண்ணணும், நான் ஜெயிக்கணும், இதுவரை என்னை தோற்கடித்த, இதுவரை என்னுடைய ஆவிக்குரிய மண்டலத்தில் எழும்ப விடாதபடி தடுத்து கொண்டிருந்த, இதுவரை என்னை பயமுறுத்தி கொண்டிருந்த, இதுவரை என்னை நேருக்கு நேர் நடக்க விடாதபடி பைபாஸ் பண்ணி போக வைத்துக் கொண்டிருந்த இந்த சத்துருவை நான் முறியடித்தே ஆக வேண்டும் ஆண்டவரே. யாருக்கு தாகம் இருக்கிறதோ அவர்கள் மேல பரிசுத்த ஆவியானவர் இறங்க ஆரம்பிப்பார். கிதியோன் யோசிக்கிற, ஆண்டவரே கர்த்தர் எங்களோடு இருந்தா ஏன் எனக்கு இப்படி நடக்கிறது? ஏன் சத்துரு இவ்வளவு போராடுகிறான்? ஏன் நாங்கள் இப்படி அழுகிறோம்? ஏன் நாங்கள் சிறுமைப்படுகிறோம்? ஆண்டவர் சொல்றார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, யார் மேல பரிசுத்த ஆவியானவர் இறங்குவார் தெரியுமா? கேள்வி வரணும். நான் ஜெபிக்கிறேன், நான் உபவாசம் இருக்கிறேன், நான் ஊழியம் செய்கிறேன், நான் வேதத்தை படிக்கிறேன், ஏன் என்னால விடுதலை இல்லை? ஏன் என்னால எழும்ப முடியல? ஏன் என்னால செயல்பட முடியல? ஏன் என்னால யுத்தம் பண்ண முடியல? ஏன் பிசாசை ஜெயிக்க முடியல? இந்த கேள்வி யாருக்குள் இருக்கிறதோ அவர்களை தேடி ஆவியானவர் வந்து கொண்டிருக்கிறார். 2024 தோல்வி முகம் கண்டு, தோல்வியினால், சத்துருவின் போராட்டத்தினால் ஆவிக்குரிய மண்டலத்தில் சின்னாபின்னமாய் கிடக்கிற உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில இதோ பரிசுத்த ஆவி என்ற வரப்பிரசாதம், பரிசுத்த ஆவி என்ற அபிஷேகம் உன்னை ஆட்கொள்ள ஆரம்பிக்க போகிறது. நீ பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிற காலங்கள் முடிந்தது. நீ பயந்து கொண்டிருக்கிற நாட்கள் முடிந்தது. 2024 நீ அல்ல, நீ சாதாரண மனுஷன் தான், நீ சாதாரண மனுஷிதான். ஆனா உனக்குள்ளே ஒரு அபிஷேகம் வரும் பொழுது நீ வேறு மனுஷனாய் மாற போகிறாய். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு தாகம் உள்ளவர்கள் மேல பரிசுத்த ஆவியானவர் இறங்கி கொண்டிருக்கிறார். ஆன்லைன்ல யார் பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, நேரடியாக யார் இருக்கிறீர்களோ, உனக்கு தாகம் இருக்கிறதா? ஆண்டவரே, இந்த வருஷம் நான் ஜெயித்தே ஆக வேண்டும், இந்த வருஷம் நான் யுத்தம் பண்ணி ஆக வேண்டும், இந்த வருஷம் பிசாசை ஜெயிக்கணும். என் குடும்பத்துக்கு விரோதமாய், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதமாய், என்னுடைய பினான்சியல் மண்டலத்துக்கு விரோதமாய், என்னுடைய ஆரோக்கியத்துக்கு விரோதமாய், என் பிள்ளைகளுக்கு விரோதமாய், என்னுடைய ஊழியத்துக்கு விரோதமாய் சத்துரு பல நாட்களாய் யுத்தம்
செய்து கொண்டிருக்கிறான். நானும் ஜெபிக்கிறேன், நானும் போராடுறேன், என்னால ஜெயிக்க முடியலப்பா, என்னால ஜெயிக்க முடியலப்பா. யாருக்கு அந்த வைராகியம் இருக்கிறது? யாருக்கு அந்த சங்கடம் இருக்கிறது? யாருக்கு அந்த தாகம் இருக்கிறது? தாகம் உள்ளவர்கள் மேல ஜீவ தண்ணீரை ஊற்றும்படி பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்து கொண்டிருக்கிறார். தாகம் உள்ளவர்கள் மேல ஊற்றுகிறார். கிதியோன் ஒளிந்து கொண்டிருந்தான், ஆவியானவர் அவனை விடவில்லை. ஒளிந்து கொண்டிருக்கிறவனை விடல, அவன் ஒளிந்து கொண்டிருந்தான், பயந்து கொண்டிருந்தான். பரிசுத்த ஆவியானவர் அவன் மேல இறங்க ஆரம்பித்தார். Thank you Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது இறங்கி கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். யாருக்கு தாகம் உண்டு? யாருக்கு தாகம் உண்டு? நான் ஜெயித்தே ஆகணும், அலங்கத்தை இடிச்சே ஆகணும், சத்துருவை முறியடித்தே ஆகணும், அப்படிப்பட்டவர்கள் மேல பரிசுத்த ஆவியானவர் இறங்கி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே. அபிஷேகம் இல்லாமல் நீ யுத்தம் பண்ண முடியாது. அபிஷேகம் இல்லாமல் நீ புறப்பட முடியாது. அபிஷேகம் இல்லாமல் நீ ஊழியம் செய்ய முடியாது. அபிஷேகம் இல்லாமல் சத்துருவை எதிர்கொள்ள முடியாது. அபிஷேகம் இல்லாமல் சகலத்தை நீ வாரிக்கொள்ள முடியாது. அபிஷேகம் இல்லாமல் சத்துருவினுடைய பாளையத்துக்குள்ள நீ போக முடியாது. அபிஷேகம் இல்லாமல் மதிலை தாண்ட முடியாது. இன்னைக்கு அந்த அபிஷேகம் இறங்கி வருகிறது. ஓ, பலருக்கு மேல அந்த அபிஷேகத்தை ஆண்டவர் போட்டுக் கொண்டிருக்கிறார். ஆவியானவர் அபிஷேகத்தை போட்டுக் கொண்டிருக்கிறார். தாகம் உள்ளவர்கள் மேல உங்க ஆவியில ஒரு புதுப்பிக்கிற வல்லமை வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்நிய பாஷை அடையாளங்கள் வெளிப்படுவதாக. பரிசுத்த ஆவியினுடைய அக்கினி அபிஷேகம் ஒவ்வொருத்தர் மேல இறங்குவதாக. ஓ, உம்மாலே ஒரு சேனைக்குள்ள பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன். பெலிஸ்தருடைய கூட்டத்தை கலங்கடிக்க போகிற சிம்சோன் பாருங்க, ஒரே தாட எலும்புல பெலிஸ்தருக்கு பாடம் புகட்டினா. ஆண்டவரும் கூட இருந்தா உன் கையில சூப்பர் நேச்சுரல் பவர் வெளிப்படும். ஆண்டவரும் கூட இருந்தா, அபிஷேகம் கூட இருந்தா, நீ ஜெபிக்கும் போது பிசாசுகள் ஓடும். அபிஷேகம் மேல இருந்தா நீ ஜெபிக்கும் போது அற்புத அடையாளங்கள் நடக்கும். அபிஷேகம் மேல இருந்தா நீ ஜெபிக்கும் போது குடும்பத்துல விடுதலை. அபிஷேகம் இருந்தால் உன் குடும்பத்துல அபகரித்து கொண்டு போன சகலத்தையும் திருப்பி கொண்டு வருகிற ஓ 2024 ஓ உன்னுடைய நீ படைக்கு தலைமை தாங்க போகிறாய். படைக்கு தலைமை தாங்க போகிறாய். 2024 ஓ நீ புறப்படுகிற நாள், நீ புறப்படுகிற நாள். நீ பயந்து ஒளிந்து கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓ நீ புறப்படு, அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளையே, நீ புறப்படு. நீ புறப்பட வேண்டிய நேரம் வந்து விட்டது. நீ எழும்ப வேண்டிய நேரம் வந்து விட்டது. அபிஷேகம் உன்னை எழுப்பும். இனி நீ அமைதியா இருக்க முடியாது. அநேகர் ஊழியத்துக்கு எழுப்பி கொண்டிருக்கிறாரு, ஊழியத்துக்கு எழுப்பி கொண்டிருக்கிறாரு. நீ ஊழியம் செய்ய முடியாதபடி, ஊழியத்தில் சாதிக்க முடியாதபடி சத்துரு உன்னை போராடி கொண்டிருக்கிறான். அபிஷேகத்தினால நுகங்கள் முறிக்கப்படுகிறது. எழும்பு சீயோனே, உன் வல்லமை தரித்துக்கொள். உன்னால முடியாது, ஆனால் அபிஷேகத்தால் முடியும். பரிசுத்த ஆவியானவர் தொடுகிறார், தொடுகிறார், தொடுகிறார். நியாயாதிபதிகள் தேவை. இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்கக்கூடிய நியாயாதிபதிகள் தேவை. இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்கிறதற்கு தலைமை தாங்குகிறவர்கள் தேவை. அணிவகுத்து முன்பாக கடந்து போகிறவர்கள் தேவை. அதற்காக ஆண்டவர் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். இந்த 7 நாள் உபவாச ஜெபத்தில் யாரெல்லாம் கலந்து கொண்டிருக்கிறீர்களோ உங்க மேல ஆண்டவர் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். உங்க மேல ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அது அபிஷேகம் இல்லாதபடி அது நடக்க முடியாது. இன்னைக்கு அந்த அபிஷேகத்தை போட்டுக் கொண்டிருக்கிறார். பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். பரிசுத்த ஆவியானவர் இறங்கி இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்பட்டு கொண்டிருக்கிறார். உனக்குள்ள பயத்தை போக்குகிறார். இனி பெலிஸ்தரை பார்த்து நீ பயப்படாத. பெலிஸ்தருடைய ராணுவத்தை பார்த்து பயப்படாத. பெலிஸ்தனுடைய ஆயுதத்தை பார்த்து நீ பயப்படாத. பிசாசை பார்த்து நீ பயப்படாத. அவனை விட உனக்குள் இருக்கிற அபிஷேகம் பெரியது. உனக்குள் இருக்கிற ஆவியானவர் பெரியவர். யுத்தம் கர்த்தருடையது, யுத்தம் கர்த்தருடையது. ஓ தோல்வியின் நாட்கள் முடிந்து விட்டது. நீ ஜெயிக்க போகிறாய், நீ ஜெயிக்க போகிறாய். ஜெயிக்கும்படி புறப்படு, ஜெயிக்கும்படி புறப்படு. கர்த்தருடைய சேனையின் அதிபதியே, கர்த்தருடைய சேனையின் தளபதியே, நீ புறப்படு, நீ புறப்படு. இனி தோல்வி இல்ல, தோல்வி நாட்கள் முடிந்தது. உன் குடும்பத்தில் இனி தோல்வி கிடையாது. உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில 2024 தோல்வி கிடையாது. வெற்றியின் நாட்கள் அது பரிசுத்த ஆவியானவரால் நடக்கும். அது அபிஷேகத்தால் நடக்கும். அலங்கங்கள் இடிக்கப்படுகிறது, அலங்கங்கள் இடிக்கப்படுகிறது. பாளையத்துக்குள்ள புகுந்து பட்டணத்தை கொள்ளையடிக்க போகிறீர்கள், பட்டணத்தை கொள்ளையடிக்க போகிறீர்கள். விக்கிரக கோட்டைகள் தகருவதாக. சாத்தானின் கோட்டை
அவைகள் அழிக்கப்படுவதாக. ராபா சாந்தா லாபரா. இயேசுவின் நாமத்தினால அநேக குடும்பங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை வெளிப்படுகிறது. அநேகர் மேல பரிசுத்த ஆவியானவர் தொட்டு கொண்டிருக்கிறார். எழும்பு எழும்பு எழும்பு. ஓ தேங்க்யூ லார்ட். ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இது நீ புறப்படுகிறதான நேரம். நீ புறப்படுவதற்கான நேரம் வந்து விட்டது. நீ எழும்புவதற்கான நேரம் வந்து விட்டது. உன் கண்ணீரின் நாட்கள் முடிந்தது. உன் தோல்வியின் நாட்கள் முடிந்தது. உன் துக்கத்தின் நாட்கள் முடிந்தது. பெலிஸ்தனுடைய ராணுவத்தை பார்த்து பயப்படாத. அவனுடைய ரதத்தை பார்த்து பயப்படாத. பரிசுத்த ஆவியானவர் அவனுடைய ரதத்தை விட வேகமானவர். பரிசுத்த ஆவியானவர் அவனுடைய ஆயுதத்தை விட பலமுள்ளவர். பரிசுத்த ஆவியானவர் உன் கூட இருந்தா பெலிஸ்தனை நீ முறியடிக்கலாம். பெலிஸ்தனை நீ முறியடிக்கலாம். சத்துருவை நீ கலங்கடிக்கலாம். ஓ, உன்னிடத்திலிருந்து அபகரித்து கொண்டு போனது எல்லாம் வாரி கொண்டு வருகிறவருக்கு கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே. ஓ glory glory glory. ஆண்டவரே, இந்த 2024 கவனிச்சுக்கோங்க. நீங்க பயந்து ஒளிஞ்சிட்டு இருக்கிற நாட்கள் கிடையாது. 2024 ஆண்டவர் சொல்றாரு, ஏப்பா ஒரே ஒரு விஷயம்தான். பெலிஸ்தீனை பார்த்து நீ பயந்துட்டு இருக்க போறியா? அவனுடைய ஆயுதத்தை பார்த்து நீ பயந்துட்டு இருக்க போறியா? சத்ருவை பார்த்து நீ அழுது கொண்டிருக்க போறியா? ஒளிய போறியா? அல்ல, என்னுடைய ஆவியினால நீ எழும்ப போறியான்னு கேட்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் பாருங்க, நிறைய பேர் இருந்தாங்க, எல்லாத்துக்கிட்டையும் அவர் போய் பேசல, கிதியோன்ட்டு தான் பேசினாரு. அன்னைக்கு மீதியானிகளுடைய பிரச்சனையில் இருக்கும்போது நிறைய பேர் குழந்தைகள் பிறந்தாங்க. ஆனால் சிம்சோன் மேலே தான் அந்த ஆவியானவர் இறங்கி இருந்தார். இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கு யாரு காதலெல்லாம் இந்த வார்த்தைகள் விழுந்து கொண்டிருக்கிறதோ, கர்த்தர் உன்னை ஒரு தளபதியாய் பார்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் உன்னை ஒரு சேனையை நடத்தும்படியாய் பார்த்து கொண்டிருக்கிறார். நீ 10ஓட 11 உட்கார வேண்டியவர்கள் அல்ல, ஒரு கூட்டத்தை நடத்த வேண்டியவர்கள். நீங்க பயந்து ஒளிந்து விசுவாசிகளாய் உட்கார்ந்துட்டு இருக்க வேண்டியவர்கள் அல்ல. நீங்கள் அணிவகுத்து நிற்க வேண்டியவர்கள். சத்துருவுக்கு எதிராய் நிற்க வேண்டியவர்கள். பிசாசுக்கு எதிராய் வார்த்தைகளை உபயோகிக்க வேண்டியவர்கள். சத்துருவின் கூட்டத்தை கலங்கடித்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ரட்சிப்பை உண்டாக்கக்கூடிய ஒரு அபிஷேகத்துக்காக ஆண்டவர் இன்னைக்கு உங்களை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, பெலிஸ்தீருடைய அந்த கூட்டத்துக்கு நேரா இந்த 14 வயசே ஆன உசியா புறப்பட ஆரம்பித்தான். அவன் போனதே பெலிஸ்தீருடைய கூட்டத்துக்குள்ளதான். அடுத்தது இவன் புறப்பட்டு போய் பெலிஸ்தீரோடு யுத்தம் பண்ணி காத்தின் அலங்கத்தை இடிச்சு போட்டான். முதலாவது அலங்கம் காத்துடைய அலங்கம். காத் அப்படின்னாலே கோலியாத். கோலியாத் காத் பட்டணத்திலிருந்து வந்தவன். பெலிஸ்தியர்கள் வீரர்கள் தான். பெலிஸ்தியர்கள் ஆயுதம் உள்ளவர்கள் தான். பெலிஸ்தியர்கள் யுத்த புருஷர்கள், பலசாலிகள். அதுலேயும் இந்த காத் பட்டணத்தில் இருக்கிறவர்கள் ராட்சசர்கள். கோலியாத் அங்கிருந்தா வந்தான். வாசிக்கலாம் 1 சாமுவேலின் புஸ்தகத்தில் சில வசனங்கள் வேகமாக வாசிக்கணும். 11வது வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 11வது வசனம். போதும். 4வது வசனம் சொல்லுது, காத் ஊரானாகிய கோலியாத். அப்ப பாருங்க, இந்த காத்தின் அலங்கத்தை இடிக்கணும்னா இந்த காத்து என்னெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணுச்சுன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு அதை இடிக்க போறார் ஆண்டவர். இந்த காத் ஊரானாகிய கோலியாத் வந்து என்ன பண்றான்? 11வது வசனம் என்ன சொல்லுகிறது? வாசிங்க. வார்த்தைகளாலே கலங்க பண்ணுகிற ஒரு ஆவி, பேசி நம்மளை வேதனைப்படுத்துறது, நம்மளை துக்கப்படுத்துறது, நம்மளை கலங்க வைக்கிறது. நல்லா சிரிச்சிட்டு இருப்போம், அந்த வார்த்தை கேட்டோன்னா அப்படியே டவுன் ஆயிரும். இது ஒரு காத்து ஆவி, இது ஒரு ராட்சச ஆவி. இது பெருசா உருவத்தில் வரல, பட் சின்ன வார்த்தை தான் கலங்க வச்சிருது. பல நேரங்கள் ஆவிக்குரிய விதத்தில் நம்ம எழும்ப முடியாதபடி இந்த ஸ்பிரிட்டு இந்த 2023 வரைக்கும் நம்மளை கலங்கடிச்சுட்டே இருக்குது. 2வது 16வது வசனம். இந்த காத் ஊரில் இருந்து வருகிற ராட்சசன் ஒரு டைம் வந்து விட்டுட்டு போறதில்ல. காலையிலையும் வர்றான், சாயங்காலமும் வர்றான். காலையிலையும் பிரச்சனை, சாயங்காலமும் பிரச்சனை.
உபாகமத்தில் நம்ம வாசிக்கிறோம், இந்த சாபத்தை குறிச்செல்லாம் சொல்லும்போது எப்போ விடியுமோன்னு ராத்திரியெல்லாம் உட்கார்றது, காலையில் வந்தால் எப்போ சாயங்காலம் ஆகுமோன்னு பார்க்குறது. காலையிலையும் நிம்மதி இல்லை, சாயங்காலமும் நிம்மதி இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, காலையும் மாலையும் கழிகூற பண்ணுகிற தேவன். அதான் ஆசீர்வாதம். காலையில் நீ கழிகூற வேண்டும், மாலையில் நீ கழிகூற வேண்டும். ஆனால் இந்த காத்தாவி வந்து காலையிலையும் டென்ஷனை கொடுக்குது, சாயங்காலமும் டென்ஷனை கொடுக்குது. நீங்க யுத்தம் பண்ண முடியாதபடி, சத்துருவை ஜெயிக்க முடியாதபடி காலையிலையும் டென்ஷன், சாயங்காலமும் டென்ஷன். பாருங்க, சாதாரணமாக தான் இருக்கும். பிள்ளைகளோட டென்ஷன் ஆயிரும். காலையில் அந்த கிளம்புற நேரத்தில் தான் அப்படியே டென்ஷன், வண்டியில் போகும்போது டென்ஷன். எத்தனையோ ஆக்சிடென்ட் பாருங்க காலையில். சாயங்காலம் டென்ஷன் டென்ஷன், அவசர அவசரமாக வர்றது. அப்போ ஏதோ ஒரு வகையில் காலையிலையும் சாயங்காலம் இந்த ஆவி நம்மளை உபத்திரவப்படுத்திட்டே இருக்குது. அடுத்து என்ன பண்ணுது? 26. இந்த ஆவி ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கிற ஆவி. அப்படின்னா நீங்க ஆராதிக்கிற தேவனை நிந்திக்கிறது, இயேசுவை நிந்திக்கிறது, உங்க விசுவாசத்தை நிந்திக்கிறது. இது ஒரு ராட்சச ஆவி. எதுக்கு அப்படின்னா, நான் ஆவியில பலப்பட்டு போயிட்டு இருப்போம், நம்முடைய விசுவாசத்தை நிந்திக்கும் போது அப்படியே டவுன் ஆயிரும். இல்லைன்னா அடுத்த லெவலுக்குள்ள அது என்ன பண்ண முடியாது, போக முடியாது. நம்முடைய வழிபாடுகளை குறித்து, நம்முடைய விசுவாசத்தை குறித்து, நம்முடைய வேத சத்தியத்தை குறித்து, அல்லது நம்முடைய சுவிசேஷத்தை குறித்து நிந்திக்கிறது, கணவன் மூலமா, மனைவி மூலமா, பிள்ளைகள் மூலமா, ரட்சிக்கப்படாதவர்கள் மூலமா, நம்முடைய விசுவாசத்துக்கு எதிராய் நம்முடைய ஆண்டவரை நிந்திக்கிற ஒரு ஆவி. அவர் தான் நமக்கு எல்லாம். அவரையே நிந்திச்சுட்டு உட்காந்துருக்கும் போது நம்ம அப்படியே டவுன் ஆயிடுறோம். சில நேரத்தில் நமக்கு, ஆண்டவரே ஒரு தீயை இறக்க மாட்டீரா, ஏதாவது அற்புதம் நடக்க மாட்டாதா, ஏதாவது செய்ய மாட்டீங்களா தோணுது. ஆண்டவர் சொல்ல, நீ வெயிட் பண்ண, ஒரு நாளை வச்சிருக்கிறேன். நீ பைபாஸ் பண்ணி போகிறதுக்கு ஒரு நாள் இருக்குது, நீ 1-to-1 சந்திக்கிறதுக்கு ஒரு நாள் இருக்குதுன்றார் ஆண்டவர். 2023 வரைக்கும் நீ எழும்ப முடியாதபடி, ஆண்டவரே எதாகிலும் செய்ய மாட்டீரா, எதாகிலும் நடக்காதா, ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கிறானே, காலையிலையும் சாயங்காலமும் டிஸ்டர்ப் பண்ணுறானே, என்னுடைய மென்டல் டார்ச்சர் கொடுக்குறானே என்று சொல்லி வருஷம் முழுதும் நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம். இந்த 2024 இதுக்கெல்லாம் பதில் சொல்லுகிற ஆண்டாய் ஆண்டவர் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. இனி ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கிறதெல்லாம் அவர் கணக்கில் வைத்திருக்கிறார். வட்டியும் முதலுமா ஆண்டவர் உன்னை வைத்து பதில் செய்ய போகிறார். அதற்கான நாளாகத்தான் இந்த 7 நாட்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. அடுத்தது என்ன டிஸ்டர்ப் பண்றான்? 42வது வசனத்தை வாசிங்க. அசட்டை பண்ணுகிற ஆவி, நம்மளை அசட்டை பண்ணுறது. அவங்களுக்கு பணம் இருக்கும், நமக்கு பணம் இல்லாமல் இருக்கும். அவங்களுக்கு நல்ல சம்பாத்தியம் இருக்கும், நமக்கு இல்லாமல் இருக்கும். அவங்க நல்லா பேச, நமக்கு பேச முடியாது. அப்போது நம்மளை பார்த்து அசட்டை பண்ணுறது, ஒரு பொருட்டாவே நினைக்கிறது இல்லை, நமக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை, உதாசீனப்படுத்துகிற ஆவி. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த வசனத்தை வாசிங்கன்னா நிறைய விஷயங்கள் நீங்கள் அதில் கண்டுபிடிக்கலாம். பட் இன்றைக்கி நம்ம ஜெபத்துக்காக, முதலாவது நம்மளை இரிட்டேட் பண்ணுற, டிஸ்டர்ப் பண்ணுகிற, நமக்கு கவலையை உண்டு பண்ணுகிற ஆவி. ரெண்டாவது, ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கிற ஆவி. மூணாவது என்னது? காலையிலையும் சாயங்காலமும் உபத்திரவப்படுத்துகிற, டிஸ்டர்ப் பண்ணுகிற ஆவி. அடுத்தது அசட்டை பண்ணுகிற ஆவி, நம்மளை ஒரு பொருட்டாவே நினைக்காதபடிக்கு, நமக்கு முக்கியத்துவம் கொடுக்காதபடிக்கு அசட்டை பண்ணுகிற ஆவி. இப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? இப்படி அசட்டை பண்ணி உட்கார்ந்துருக்கான். உடனே தாவீது இப்பொழுது என்ட்ரி கொடுக்குறாரு. தாவீது வரும்போது இதெல்லாம் வெளிப்படுது. தாவீது வந்த உடனே, இவன் சின்ன பையன், அப்போதான் அசட்டை பண்ணுறாங்க. தாவீது சொல்கிறான், கரெக்டு தான், அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுல் உட்கார்ந்தா இருக்கிறாரு, நியாயாதிபதிகள் காலமெல்லாம் தாண்டி வந்துருச்சு, இப்போ ராஜாக்களுடைய காலம். நியாயாதிபதிகள்லாம் ஜெயிச்சாங்க, ஆனாலும் முழுசாக அழிக்க முடியல. யுத்தம் பண்ணாங்க, ஓகே, மறுபடியும் வந்து யுத்தம் பண்ணுறான், மறுபடியும் வந்து அட்டாக் பண்ணுறான். சவுல் காலத்தில் யுத்தம் பண்ணுறான், சவுலவே ஏமாத்திடுறானுங்க. ஸோ இப்படி நிறைய தோல்வி தான். யுத்தம் நடந்துச்சே ஒழிய, அபிஷேகம் இருந்துச்சு, யுத்தம் நடந்துச்சு, ஆவியானவர் செயல்பட்டார், ஆனாலும் தோல்வி தான். ஆனால் தாவீது வந்த உடனே இப்போ தாவீது சொல்கிறான், ஜீவனுள்ள தேவனை இவன் எப்படி நிந்திக்கலாம்?
அப்போ இவனுக்கு என்ன கெப்பாசிட்டி? டே நீ சின்ன பையன், கவசம் இல்லை, ஒன்றும் இல்லை, பழக்கம் இல்லை. இவன் சொல்கிறான், நான் காட்டுக்குள்ளே இருந்தேன், என் மேலே அபிஷேகம் வந்துச்சு, நான் கரடியை கொன்னேன், சிங்கத்தை கொன்னேன், ஓட ஓட இதெல்லாம் அடித்தேன். அப்போ இதெல்லாம் நான் ட்ரையல் பார்த்துருக்குறேன். அந்த மாதிரி இவனும் ஒரு மிருகம் தான், அவ்வளோதான். நிறைய பேத்துக்கு நிறையா தகுதிகள் இருந்துச்சு. சவுலும் ஒரு யுத்த வீரன் தான், அவன் மேலே அபிஷேகம் இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. தாவீதும் சாதாரண மனுஷன் தான், அவன் மேலே அபிஷேகம் இருந்துச்சு. இப்போ சவுலுக்கும் தாவீதுக்கும் என்ன வித்தியாசம்? தாவீதுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் அவன் ராஜா. தாவீது உயிரோடு இருக்கும்போது ஒருத்தன் கூட அவனுக்கு எதிராக எழும்பவே முடியல, எல்லாத்தையும் தோக்கடிச்சிட்டான். எங்கெல்லாம் யுத்தம் பண்ணி போனானோ அங்கெல்லாம் விடுதலை தான் நடந்துச்சு. தாவீதோட பையன் சமாதானமாய் அரசாளும்படி எல்லாத்தையும் செய்து வச்சுட்டு போனான். அப்போ ஏதோ அபிஷேகத்தில் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. சவுல் மேலே அபிஷேகம் இருந்துச்சு, பல நியாயாதிபதிகள் மேல அபிஷேகம் இருந்துச்சு, அது யுத்தம் பண்றதுக்கு நடந்துச்சு. பட் ஆனா முழுவதுமான ஒரு விடுதலை நடக்கல. தாவீது மேல என்ன ஒரு வித்தியாசமான அபிஷேகம்னா, இவனுக்குள்ள அபிஷேகம் இருந்துச்சு. இந்த அபிஷேகத்தை இப்ப பாருங்க, ஒரு பாலை கொதிக்க வைக்கிறோம் அப்படின்னா, பாலை கொதிக்க வச்சோம்னா ஆஃப் பண்ணிடுறோம், அப்புறம் எடுத்து குடிச்சுக்கலாம். அது கொஞ்ச நேரம் ஆனோன்னா அப்படியே தணிஞ்சு போயிடும். ஆனால் தீ எரிஞ்சிட்டே இருந்துச்சுன்னா கொதி நிலையிலே இருக்கும். பாருங்க, இப்போ தாவீது மேல் இருந்த அபிஷேகம் அது ஆராதனையோடு கூட வெளிப்பட்டுட்டே இருந்ததுனால அது கொதி நிலையிலே இருந்துச்சு, அது கொதிச்சுட்டே இருந்துச்சு. அந்த அபிஷேகம் கொதிச்சுட்டே இருக்கும்போது ஆட கடிக்கிறதுக்கு சிங்கம் வந்துச்சு, அடிச்சு கொன்னுட்டான். கரடி வந்துச்சு, அடிச்சு கொன்னுட்டான். அந்த அபிஷேகம் கொதிச்சுட்டு இருக்கிற ஒருத்தனுக்குள்ள, அபிஷேகம் அனல் கொண்டு இருக்கிற ஒருத்தனுக்குள்ள எது வந்தாலும் அடிச்சு கொன்றுவான். ஆட்டை பிடிக்கிறதற்கு, தேவனுடைய சபையை துன்பப்படுத்துவதற்கு சத்துருவின் கூட்டம் எதை கொண்டு வந்தாலும் அதை அடிச்சு கொன்றுவான். அந்த அபிஷேகம் கொதிச்சுட்டே இருந்துச்சு. இப்போ தாவீது சொல்றான், அந்த மாதிரி தான் இவனும் எனக்கு பெருசா தெரியல, போனா ஒரே கல்ல அடிச்சான், கீழே விழுந்தான். அந்த ஊரானாகிய கோலியாத்தை முறியடித்து அன்று முதல் அவனுக்குள் இருக்கிற அபிஷேகம் வெளியரங்கமாக தொடங்கிவிட்டது. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஏன் ஆண்டவர் நம்மளை இதை படிக்க வைக்கிறாரு? ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசிகளாய் பைபாஸ் பண்ணி போறது ஒரு காலம், அல்லது அபிஷேகம் பெற்றுட்டு இயேசுவின் நாமத்தில் கட்ட உடைக்கிற பிசாசே போ அப்படின்னு சொல்லி உட்கார்ந்து விசுவாசிகளா இருந்து அந்த ஜெப அறிக்கை பண்ணி அபிஷேகத்தில் ஜெபிக்கிறது ஒரு காலகட்டம். அடுத்தது அந்த அபிஷேகத்தில் அக்கினியாய் கலந்து, அக்கினி அபிஷேகத்தில் இனி ஒரு நாளும் தலையெடுக்க முடியாதபடி சர்வ சங்காரம் பண்ணி தேவ ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறது அடுத்த லெவலா இருக்கிறது. ஹல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இது கடைசி காலமா இருக்கிறது. இந்த கடைசி காலத்துல நியாயாதிபதிகளை போல யுத்தம் பண்றது, அவன் மறுபடியும் நம்மளை அட்டாக் பண்றது, யுத்தம் பண்றது, அவன் அட்டாக் பண்றது, இது இப்பொழுது செல்லுபடி ஆகாது. அல்லது சவுலனுடைய காலகட்டத்தை போல இவர்கள் யுத்தம் பண்ணுவான், அவன் ஏதாவது ட்ராப்பை கொண்டு வருவான், இவன் பலவீனமாவான். அந்த காலகட்டமும் முடிந்து போனது. அடுத்து கடைசி காலகட்டத்தில் ஆண்டவர் தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். தாவீது தன்னுடைய சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கும்போது அவன் சுத்தி பார்க்கிற வரைக்கும் ஒரு எதிரி கூட அவனுக்கு கிடையாது. அவன் தாவீது சர்வ இஸ்ரவேலின் மேலும் ராஜாவாய் அவன் உட்கார்ந்து இருந்தான். அவனுக்கு எதிராக வர்றதுக்கு யாருமே கிடையாது. இப்போ அந்த தாவீதின் சிங்காசனத்தில் உட்கார்றதுக்கு ஒருத்தர் வரப்போகிறார். அவர் சகலத்தையும் அரசாள போகிறார். அந்த அரசாட்சிக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தை ஆண்டவர் எழுப்ப போறாரு. இவங்க யார் தெரியுமா? அக்கினி அபிஷேகத்தோட அந்த கொதி நிலையிலேயே அபிஷேகத்தால் நிரம்பி கொண்டு, அது கோலியாத்தா இருந்தாலும் சரி, அது கரடியா இருந்தாலும் சரி, அது சிங்கமா இருந்தாலும் சரி, அதை முறியடிக்கக்கூடிய வல்லமையோடு கூட எழும்பக்கூடிய ஒரு கூட்டத்தை ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். யாருக்கெல்லாம் அந்த வாஞ்சை இருக்கிறது? ஆண்டவரே, நான் சவுல மாதிரி யுத்தம் பண்ணி ஃபெயிலியர் ஆகிறதுக்கு நான் வரலப்பா. ஆண்டவரே, அவன் நிந்திக்கிற ஆண்டவரே, காலையும் மாலையனை டிஸ்டர்ப் பண்ற ஆண்டவரே, ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கிற ஆண்டவரே, என்னை கவலைப்பட வைக்கிற ஆண்டவரே, என்னை டிஸ்டர்ப் பண்றான், என்னை அசட்டை பண்ற ஆண்டவரே. 2023 வரைக்கும் இதை நான் பார்த்து கொண்டிருந்தேன். 2023
2023 வரைக்கும் நான் இதை சகித்து கொண்டிருந்தேன். 2023 வரைக்கும் நான் பார்த்தும் பார்க்காததுமா இருந்து கொண்டிருந்தேன். ஆனா 2024 ஆண்டவர் சொல்றார், மகனே மகளே, இனி நீ பார்த்து கொண்டிருக்கிறதுக்கல்ல, இனி நீ சகித்து கொண்டிருக்கிறதுக்கல்ல, இனி நீ பின்வாங்குகிறதுக்கல்ல, இனி நீ ஒளிந்து மறைந்து போவதற்கல்ல, இனி நீ எழும்ப ஆரம்பிக்க போகிறாய். உன்னை எழுப்புவதற்கு ஒரு அக்கினி உன்னை பற்றி பிடிக்க போகிறது. ஒரு அக்கினி உன் மேல வெளிப்பட போகிறது. அந்த அக்கினி அபிஷேகம் மேல வெளிப்பட ஆரம்பிக்கும் போது நீ சிங்கத்தை பார்த்தாலும் அடிப்பாய், நீ கரடியை பார்த்தாலும் அடிப்பாய். ஆடை பட்சிக்கிற, சபையை துன்பப்படுத்துகிற, விசுவாசிகளுக்கு விரோதமாய் செயல்படுகிற, தேவ ராஜ்யத்துக்கு விரோதமாய் செயல்படுகிற எந்த சக்தியா இருந்தாலும் அதை முறியடிக்கக்கூடிய அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு கூட்டத்தை ஆண்டவர் தேடிக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் கேட்கிறாரு, யாருக்கு அந்த அபிஷேகம் தேவை? ஆண்டவரே, நான் எழும்பணும் ஆண்டவரே. ஆண்டவரே, இனியும் நிந்தைகள் வேண்டாம் ஆண்டவரே, இனியும் நான் சகித்து கொண்டிருக்க போறதில்லப்பா. ஆண்டவரே, தாவீது சாதாரணமாய் அசால்ட்டாய் கோலியாத்தை அடிச்சு போட்டானே. ஆண்டவரே, என் கையில நீங்க ஒப்பு கொடுங்க ஆண்டவரே, என் கையில ஒப்பு கொடுங்க. இன்னைக்கு உசியா ராஜா காத்தின் அலங்கத்தை கடந்தது போல இன்னைக்கு 2வது நாள் தேவ பிள்ளையே, அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளையே, ஒரு அக்கினி உனக்குள்ள இறங்கி கொண்டிருக்கிறது. ஒரு அக்கினி உனக்குள்ள இறங்கி கொண்டிருக்கிறது. இந்த நாள் எந்த நாள் தெரியுமா? நீ காத்தின் அலங்கத்தை தாண்ட போகிறாய். கோலியாத் என்ற ஸ்பிரிட்டை தாண்ட போகிறாய். காத் ஊரினுடைய ஆவிகளை முறியடிக்க போகிறாய். இனி இன்று கண்டவனை இனி நீ எப்போதும் பார்க்க முடியாது. பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி இல்லாதபடி இந்த கோலியாத் முன்னாடி உன்னால நிக்க முடியாது. ஒரு அக்கினி அபிஷேகம் இல்லாதபடி இந்த சத்துருவை நீ கலங்கடிக்க முடியாது. அதற்கு ஒரு அக்கினி தேவை. அந்த அக்கினி பெந்தேகோஸ்தே நாளிலே மேல் அறையிலிருந்து இறங்கி வந்தது. அங்கே கூடியிருந்த 120 பேர் மேல வெளிப்பட ஆரம்பித்தது. அது பேதுரு மேல வெளிப்பட்டது, அது பவுலின் மேல வெளிப்பட்டது. இந்த வாக்குத்தத்தமானது உங்களுக்கு, உங்களுடைய பிள்ளைகளுக்கும் தேவனாகிய கர்த்தர் தூரத்தில் வரவழைக்கிற யாவருக்கும் சொந்தம் என்று சொன்னாரே, அந்த வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் ஆவியானவர் இன்றைக்கு இறங்கி வந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு நிமிடம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, இந்த காத்தின் அலங்கத்தை இன்னைக்கு தாண்டியே ஆகணும் ஆண்டவரே. அக்கினி அபிஷேகம் இல்லாதபடி இந்த ஆவிகளை முறியடிக்க முடியாத ஆண்டவரே. யாரெல்லாம் ஜெபிக்கிறீங்க? யாரெல்லாம் ஜெபிக்கிறீங்க? இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் தேவ ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும்படி தேவனால் தெரிந்து கொண்ட தாவீதாய், தேவனால் தெரிந்து கொண்ட அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய், தேவ ராஜ்யத்தின் எல்லைகளில் எதிரிகளே இல்லாதபடி எதிரிகளை கலங்கடிக்கக்கூடிய ஒரு அபிஷேகம் இதோ உங்க மேல இறங்கி வருகிறது. பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். பரிசுத்த ஆவியானவர் தொடுகிறார், பரிசுத்த ஆவியானவர் தொடுகிறார். நீ கோலியாத்தை முறியடிப்பாய், நீ கோலியாத்தை முறியடிப்பாய். Receive the power of the Holy Spirit. Receive the power. Receive the power. இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது கட்டுகள் உடைகிறது. அந்த அபிஷேகத்தினுடைய வல்லமை. ஓ, இனி நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இனி நீ சகிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இனி நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காலையும் மாலையும் உன்னை உபத்திரவப்படுத்திக் கொண்டிருந்த இந்த காத்தூரினுடைய ஆவி, இந்த ராட்சச ஆவி உனக்கு முன்னாடி மண்டியிட போகிறது. உனக்கு முன்னாடி குப்புற விழ போகிறது. அது பரிசுத்த ஆவியானவர் செய்ய போகிறார். அதற்கான அக்கினி அபிஷேகம், அதற்கான அக்கினி அபிஷேகம் பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். இனி மண்டியிட போகிறது. 2024 அக்கினியாய் வெளிப்பட போகிறாய். 2024 அக்கினி அபிஷேகம் வெளிப்பட போகிறது. யா, receive, receive the power, receive the power of the Holy Spirit. அக்கினி மயமான நாவுகள் இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. யாரெல்லாம் தாகிக்கிறீர்களோ உங்க மேல அபிஷேகம் இறங்கி கொண்டிருக்கிறது. அந்நிய பாஷை அடையாளம் வெளிப்படுகிறது. உனக்குள்ள ஒரு தீ பற்றி எரிய போகிறது. ஒரு கொடி நிலையிலேயே நீ இருக்க போகிறாய். ஆவியில் அனலா இருக்க போகிறாய். சத்துருவை மடங்கடிக்க போகிறாய். ஓ, ஹalleluya, ஹalleluya. Thank you Lord. நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. ஹalleluya, ஹalleluya. ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாம். அப்படியே எழுந்து நிற்கலாமா? Thank you Lord. நன்றி ஆண்டவரே. வனாந்தரத்தை சுற்றும் நாட்கள் முடிந்து விட்டது. மதில்களை நான் தாண்டும் நேரம் நெருங்கி விட்டது. வனாந்தர சுற்றும் நாட்கள் முடிந்து விட்டது. மதில்களை நான் தாண்டும் நேரம் நெருங்கி விட்டது. உன்னதரின் மகிமை என் மேலுதி, உயரங்களில் பறந்திடுவே. உன்னதரின் மகிமை என் மேலுதித்ததா, உயரங்களில் பறந்திடுவே.
மனாந்தரத்தை சுற்றும் நாட்கள் முடிந்து விட்டது. மதில்களை நான் தாண்டும் நேரம் நெருங்கி விட்டது. வனாந்தரத்தை சுற்றும் நாட்கள் முடிந்து விட்டது. மதில்களை நான் தாண்டும் நேரம் நெருங்கி விட்டது. உன்னதரின் மகிமை என் மேலுதித்ததா, உயரங்களில் பறந்திடுவே. யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? உன்னதரின் மகிமை என் மேலுதித்ததா, உயரங்களில் பறந்திடுவே. மேலே உயரே 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 நான் பறப்பேன். 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 சிறையிருப்பின் நாட்கள் முடிந்துவிட்டது. சிறுமைப்பட்ட நாட்கள் முடிந்து போனது. சிறையிருப்பின் நாட்கள் முடிந்து விட்டது. சிறுமைப்பட்ட நாட்கள் முடிந்து போனது. உன்னதரின் மகிமை என் மேலுதித்ததா, உயரங்களில் பறந்திடுவே.